இன்னைக்கு என்ன பதிவுனா, கோயில் அருகில் ஒரு வேப்ப மரம் உள்ளது. அது மேலே வேப்ப மரத்து மேலே ஒரு மலத்தேன் கூடு பெருசா இருக்குது. அந்த பதிவு தான் இன்னைக்கு வந்து போட்டிருக்கிறோம். அத பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போப்போறேன். நீங்க அந்த தேன் கூட நீங்க பார்க்கத்தான் போறீங்க. வேப்ப மரத்து கோயில் அருகில் வேப்ப மரம் அமைந்துள்ளது. அந்த வேப்ப மரத்து மேலே ஒரு தேன் கூடு, மலத்தேன் கூடு பெருசா இருக்குது. முதல்ல வந்து நம்ம கோயிலை காமிப்போம். கோயிலை காமிச்சிட்டு அதுக்கு வேப்ப மரத்தை காமிச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தேன் கூட காமிக்கிறேன். மலத்தேன் கூட எவ்வளோ பெருசானுங்க நீங்கள் அதை பார்க்கத்தான் போறீங்க. அந்த பதிவை தான் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்கள் தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள். அந்த தேன் கூட எவ்வளோ பெருசாக இருக்குது. அதை வந்து நாங்கள் எடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நான் எடுக்க போய் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். அந்த தேன் கூட உங்களுக்கு காமிச்சிட்டு நாங்கள் அதை எடுக்க போகிறோம். அதை நீங்கள் கிளாஸ் வரையும் பார்த்துட்டு போங்க. முதல்ல வந்து கோயிலை வந்து காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். பரமேஸ்வரன் எப்படி நம்ம இருக்கிறாங்க பாருங்கள். கோயில் பக்கத்தில் நம்ம பரமேஸ்வரன் வந்து படம் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. நம்ம சாமி பரமேஸ்வரன் இருக்கிறாங்க. அந்த பரமேஸ்வரன் தான் நான் காமிச்சு கொண்டு இருக்கிறேன். அடுத்தது வாங்க அடுத்த பக்கத்தில் அப்படியே வாங்க கிருஷ்ணரை காமிக்கிறேன். கிருஷ்ணர் எப்படி இருக்காங்க. கிருஷ்ணருக்கு நல்லா வரைஞ்சிருக்காங்க பாருங்க. கோயில் பின்னாடி சைடில் வந்து நல்லா வரைஞ்சிருக்காங்க. பார்க்குறவே அழகாக இருக்குது. நம்ம பரமேஸ்வரனும் பார்த்தோம். பரமேஸ்வரனும் அழகாக இருக்கிறாங்க. அதையும் பார்த்தோம். அந்த சாமியும் பார்த்தோம். நான் மீண்டும் சொல்கிறேன். கோயில் அருகில் வேப்ப மரம் உள்ளது. வேப்ப மரத்து மேல் மலைத்தேன் கூடு வச்சிருக்கிறது. அந்த தேனை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. அந்த தேன் கூட நீங்கள் பார்த்து எப்படி அவ்வளோ பெருசாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால இந்த பதிவை நாங்கள் போட்டிருக்கோம். முதல்ல வந்து அதுக்கப்புறம் பலப்படி சொல்கிறேன். இந்த கோயில் வந்து நம்ம சுற்றி வந்து செவுத்தில் வந்து பரமேஸ்வரன் எழுதியிருக்கிறாங்க. பரமேஸ்வரன் இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து கிருஷ்ணர் இருக்கிறாங்க. கிருஷ்ணன் நல்லா வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் பார்க்கணுக்காக தான் அந்த பதிவு போடுறோம். அந்த தேன் கூடு பக்கத்தில் இருக்குது. மரத்தையும் காமிப்பேன். அந்த வேப்ப மரத்து மேலே தான் மலைத்தேன் கூடு வச்சிருக்குது. அதை நம்ம எடுக்க தான் போகிறோம். எடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த தேன் கூட காமிச்சிட்டு உங்களை நான் பழையபடி எடுத்துட்டு அதுக்கு பழையபடி போடுவேன். நீங்கள் அந்த தைசீதை பாருங்கள். கோயிலை பார்ப்போம். பாருங்க கோயிலை எப்படி சுற்றி காமிக்கிற பாருங்க. கோயில் எப்படி அழகாக இருக்குது பாருங்க. கோயிலோட பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கோயிலோட அழகாக இருக்குது பாருங்க. பதிலா எவ்வளோ அழகாக தெரியுது. அருமை கேமரா அப்படியே அருமையாக காட்டியிருக்கேன் பாருங்கள். கோயில் மேலே வந்து சிலைலாம் இருக்குது. அந்த பெயிண்டிங்லாம் நான் ஒரு 10-20 நாளில் பெயிண்டிங்லாம் அடிக்க போகிறாங்க. அதனால் அந்த கோயிலை உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடும். மலைத்தேனும் வந்து காமிக்கிறதா அந்த பதிவு போட்டுருக்குறோம். மலைத்தேன் அந்த கோயில் பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் உள்ளது. மலைத்தேன் கூடு மேலே இருக்கிறது. அந்த கூட்டத்தை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ கோயிலை வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். வாங்க மீண்டும் வாங்க பாருங்கள். சின்ன ஐயா சாமி கவுண்டர் சன்னதின்னு போட்டிருக்காங்க. பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி படம் வரைஞ்சது எப்படி நல்லா எவ்வளோ நீட்டாக அப்படி பெயிண்டிங் அடித்து நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பரமேஸ்வரர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பழையபடி பரமேஸ்வரை காமிக்கிறேன். பாருங்கள். பதிலா கோயிலுக்கு கேட்பேன். சின்ன அந்த கோயில் தெரியுதா. சின்ன ஐயா சாமி கவுண்டர் சன்னதி பார்த்தீங்களா. நல்லா பார்த்துட்டிங்களா. அதுக்கு மேலே காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு மேலே வந்து சிலையெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லா சாமி மேலே இருக்கிறாங்க. அதையும் காமிக்கிறேன். பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன காமிக்கணும்னா உங்களுக்கு வேப்ப மரத்தை கண்டிப்பாக காமிக்கணும். அந்த தேன் கூட காமிக்கணும் தான். இப்போ கோயிலை வந்து காமிச்சிட்டேன். கோயில் வந்து சைடில் தான் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த பக்கம் காமிக்கலை. இன்னொரு அதில் தான் சுற்றி வரும் கொஞ்சம் காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த கோயிலை பார்க்கட்டும் அப்படின்னு சுற்றி வரும். கோயிலை நீங்கள் பார்க்கணுன்னு தான் சுற்றி வரையும் காமிச்சிருக்கேன். இப்போ பின்னாடி சைடில் தான் நம்ம இருக்கிறோம். பின்னாடி சைடில் தான் அந்த வேப்ப மரம் இருக்கிறது. அந்த வேப்ப மரத்தில் மலைத்தேன் கூடு வச்சிருக்குது. பெருசாக இருக்குது. ஆனால் இதுவரையும் யாரும் வந்து எடுக்கணும் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து எடுக்க முடியவில்லை. அது வந்து தேன் கூடு அப்படியே தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த பார்க்க தான் வந்துருக்கோம். பார்த்துட்டு ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கிறோம். ஆனால் ஏமாந்தால் ஒரு கொட்டும் மேலே கொட்டும் ஒரு பயமாகவும் இருக்குது. அந்த இதுக்காக தான் நம்ம வந்து வேப்ப மரத்தை காமிக்க தான் போகிறேன். அந்த தேன் கூட மேலே இருக்க கண்டிப்பாக காமிக்க தான் போகிறேன். முதல்ல சுற்றி வர நம்ம கோயிலை காமிப்போம். கோயிலை காமிச்சு பார்த்துட்டு அது பக்கத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே வீடு ஊர் எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்குது. இந்த கோயில் வந்து நம்ம அது அருமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா கோயில் அழகாக இருக்குது. கோயில் வந்து விநாயகர் கோயில் இருக்காங்க. வேறு வந்து பரமேஸ்வர் கோயில் இருக்கிறாங்க. வேறு வந்து முருகர் கோயில் இருக்கிறாங்க. எல்லா சாமியும் இங்கே இருக்குது. அந்த எல்லா சாமியும் உங்களுக்கு காமிக்கலாம் தான் பார்க்குறேன். அது டைம் பத்தனால தான் காமிக்க முடியல. பின்னாடி சைடில் மட்டும் தான் காமிக்க முடியுது. அந்த வேப்ப மரத்தை இப்போ கண்டிப்பாக காமிச்சி ஆகணும். உங்களுக்கு வேப்ப மரத்தில் தேன் கூடு நம்ம வந்து மலை தேன் கூட நீங்கள் பார்க்குறது தான் போடுறீங்க தான் நம்ம பதிவு போட்டுக்கிறோம். அந்த நீங்கள் அந்த இப்போ அந்த உங்களை சுற்றி வர காமிச்சிட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு கோயிலை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட மனசு திருப்தியாக கோயில் நல்லாயிருக்கு நீங்கள் சொல்லணும். கோயிலை பார்த்துட்டு நீங்கள் வந்து கோயில் அருகில் வேப்ப மரம் உள்ளது. வேப்ப மரத்து மேல் மலைத்தேன் கூடு இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ சுற்றி வர கோயிலை தான் காமிச்சிட்டு இருக்கிறேன். பின்னாடி சைடு தான் காமிச்சிருக்கேன். முன்னாடி நான் போகலை. முன்னாடி உங்களுக்கு போவேன் கண்டிப்பாக. அந்த கோயில் வந்து சுற்றி வரையும் காமிச்சு சைடு மட்டும் காமிச்சிட்டு முதல்ல உங்களுக்கு அது வந்து வேப்ப மரத்தை காமிச்சிட்டு அந்த மலை அதை காமிக்கணும் தான். இப்போ சைடு ஃபுல்லாக நம்ம கோயிலை மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த பதிவு நான் உங்களுக்கு போட்டுருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். சுற்றி வரும் கோயிலை காமிச்சிட்டேன். அடுத்தது வாங்க அப்படியே வேப்ப மரத்துக்கு வாங்க. வேப்ப மரத்தில் உங்களுக்கு காமிக்க தான் போகிறேன். அந்த வேப்ப மரம் எந்த வேப்ப மரம்னா வேப்ப மரம் மூட்டை காமிக்கிறாங்க. வாங்க வேப்ப மரம் எதில் இருக்குது. கோயில் அருகில் ஒரு வேப்ப மரம் இருக்கிறது. அந்த வேப்ப மரம் மூட்டை பாருங்கள். முதல்ல மூட்டை காமிக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க. பாருங்கள். இதுதான் கோயில் பார்த்துறீங்க. கோயில் இருக்குதா. அந்த சாமி போட்டோலாம் காமிக்கிறேன்.
கிருஷ்ணர் இருக்கிறாங்க, பரமேஸ்வரர் இருக்கிறாங்க, அங்கே ஒரு சாமி இருக்கிறாங்க. எல்லா சாமியும் அந்த பெயிண்டிங் நல்லா வரைஞ்சிருக்காங்க. சரி, அந்த வேப்ப மரத்தை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. வேப்ப மரத்தை மலத்தையான பார்க்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்து தான் இருக்கிறீங்க. நாங்கள் கண்டிப்பாக இந்த சாமி காமிச்சிட்டு பெயிண்டிங் நல்லா வரைஞ்சிருக்காங்க. அதையும் பார்க்குற ஆர்வமாக தான் இருக்குது. அதாவது சைடில் வந்து நம்ம பக்கத்தில் உங்கள் வேப்ப மரத்தை பழப்படி வாங்க சுற்றி வரையும் பார்த்துட்டிங்க. அது பக்கத்தில் உங்கள் வேப்ப மரத்தை முதல்ல மூட்டை காமிச்சேன். பழப்படி நீங்கள் எதில் இருக்குன்னு நினைக்க கூடாதுல்ல. அதனால தான் பழையபடி இந்த கோயில் பக்கத்தில் அருகில் வேப்ப மரம் இருக்கிறத பாருங்க வாங்க. வேப்ப மரம் மூட்டை தான் காமிச்சிட்ருக்கிறேன். வேப்ப மரம் மூட்டை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். வேப்ப மரம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால தான் மூட்டை முதல்ல காமிச்சிட்ருக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து நம்பி தான் நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் பொய் சொல்கிறேன்ப்பீங்க. அதனால் நான் நம்பிக்கையோடு வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லோரும் பார்ப்பாங்க, இந்த மலைத்தேன் கூட வந்து வேப்ப மரத்தில் இருக்கா வந்து எவ்வளோ பெருசுன்னு பார்ப்பாங்க. ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து மூட்டை காமிச்சிட்ருக்குறோம். இது வந்து வேப்ப மரம் மூடு. ஆனால் பெரிய மரம் வந்து கொஞ்சம் மீடியமான மரம் தான், ரொம்ப பெருசுன்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் மீடியமான மரம் தான். மீடியம் மரத்தை நம்ம காமிக்க போகிறோம். அதை காமிச்சிட்டு நாங்கள் வாங்க. அது இன்னொரு வேப்ப மரம் உங்களுக்கு தனியாக இருக்காது காமிக்கிறேன். இது பக்கத்தில் இருக்க வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தை இப்போ எந்த இடத்துல நம்ம வந்து தேன் கூடு இருக்குன்னு மலை தேன் கூடு நம்ம எந்த இடத்துல பார்க்க போகிறோம். அந்த வேப்ப மரத்தை இப்போ அடுத்தது காமிக்க போகிறேன். இப்போ வந்து வேறு வேப்ப மரத்தை பக்கத்தில் காமிச்சேன். இப்போ இதுதான் உண்மையான வேப்ப மரத்தை, நம்ம மலை தேன் இருக்கிற இடத்துல வேப்ப மரத்தை. இப்போ இதுதான் வேப்ப மரம். இந்த இடத்துல தான் வேப்ப மரத்து மேலே மலை தேன் கூடு வச்சுருக்குது. அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. நான் அதை காட்டத்தான் போகிறேன். பாருங்கள், இது வந்து உங்களுக்கு சின்ன மரம் வந்து சின்ன மரம் தான், இப்போ ரொம்ப பெருசு இல்லை, சின்ன மரமாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து பெருசாக மேலே இருக்குது. அது மரம் வந்து ரொம்ப தொலைவும் இல்லை, பக்கத்தில் தான் அந்த மலை தேன் கூடு இருக்குது. ரொம்ப மேலேயும் இல்லை. அதனால் வந்து எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. நல்லா அழகாக இருக்குதுன்னு பார்த்துட்டு போகிறாங்க. அதனால் அந்த பதிவு வந்து நம்ம மக்களுக்கு மலை தேன் கூட பெரிய கூட காமிக்கணும் அப்படி எனக்கு ஒரு ஆசை. அதனால் இந்த பதிவு போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மலை தேன் கூட நீங்கள் பார்ப்பீங்க அப்படி தான் நினச்சேன். இப்போ வேப்ப மரத்துல தான் 3 பேர் தான் காமிச்சிட்டு இருக்கிறேன். வாங்க, அப்படியே மேலே வாங்க, அப்படியே மேலே வாங்க, அப்படியே வாங்க அப்படி இப்போ வந்து முதல்ல காமிச்சிட்ருக்கேன். வேப்ப மரத்தை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். நான் மேலே வர உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வாங்க. பதில் இது வந்து வேப்ப மரம் கொஞ்சம் பெருசும் இல்லை, மீடியமாக இருக்குது. ஆனால் இது மேலே வந்து எல்லோரும் ஏறிக்கலாம். நம்ம இதில் வந்து நான் கூட முன்னால் ஏறி இப்போ விளையாடி இருக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து கோயிலுக்கு வரும்போது இந்த பக்கம் வியாபாரத்துக்கு வரும்போது இதில் வந்து ஜாலியாக முன்னால் விளையாடுவேன். முன்னால் சின்ன மரமாக இருந்து இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப பெருசுலாம் மீடியமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே ஒரு மலை தேன் கூட இருக்குது. அதை நம்ம பார்க்கத்தான் வந்திருக்கிறோம். அந்த தேன் கூட நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறதா இப்போ இந்த முன்னெடுத்து நின்றுட்டுருக்கிறேன். எவ்வளோ இந்த வேப்ப மரத்தை ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். மூட்டை ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். நான் தயவுசெய்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த வேப்ப மரத்தை நான் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் மலை தேன் கூட வாருங்க, அப்படி வாங்க. மூட்டில் தான் வந்துடுவோம். மூட்டில் காமிச்சிட்டே இருக்கிறேன்னா பார்த்துங்க, கரெக்டாக பாருங்கள். கீழே தரை முதல்ல ஆஃப் அரைவாச்சி காமிச்சேன். இப்போ வந்து கீழே தரையிலேருந்து அந்த வேப்ப மரத்தை காமிக்கிறேன். நீங்கள் தேன் கூட என்ன நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. தேன் கூட என்ன காமிக்க மாட்டேங்காங்களா அப்படின்னு நினைக்கலாம். நம்ம வந்து மக்கள் வந்து நம்ம மரத்தையும் பார்க்கட்டும் அப்படின்னு நினச்சி தான், நம்ம மரத்தை பார்த்து நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம தேன் கூட காமிக்கணும். மலை தேன் கூட வேப்ப மரத்தை இவ்வளோ பெரிய தேன் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்களே எதிர்பார்க்க முடியாத அந்த தேன் கூட மலை தேன் கூட எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அதை பார்க்கத்தான் அந்த பதிவு போட்டிருக்கேன். வாங்க, கீழே வந்து காமிச்சிட்டேன். அப்படியே வாங்க, அப்படியே மரத்தை காமிக்கிறேன். மரத்தை அப்படியே காமிச்சிருக்கேன் வாங்க. பாருங்கள், மரத்தை பாருங்கள். நீங்கள் தேன் கூட கண்டிப்பாக பார்த்து ஆகணும் தான் அந்த பதிவு போட்டிருக்கிறேன். பாருங்கள், நல்லா தெரியும் பாருங்கள். அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே மேலே பாருங்கள். அப்படியே மேலே காமிச்ச மரம் வந்து ரொம்ப வளர்த்தி இல்லை, ரொம்ப பெருசாக வளர்த்தி இல்லை, ஒரு மீடியமான வளர்த்தி இருக்குது மரம். பாருங்கள், அப்படியே பாருங்கள், அப்படியே தெரியுது பாருங்கள். பாருங்கள் அந்த மலைத்தேன் கூட அப்படியே தெரியுது பாருங்க. தெரியுது பாருங்க, ஆனால் தெரியுதா? அவ்வளோ கிளீண்டு அந்த மலைத்தேன் எவ்வளோ பெரிய கூட இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த மலைத்தேன், எவ்வளோ ஐயோப்பா என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அந்த மலைத்தேன் கூடும் வேப்ப மரத்தில் எவ்வளோ பெருசாக இருக்குது மலைத்தேன் கூடு. ஐயோப்பா நானே பார்க்க முடியாது. உங்களுக்கு நல்லா பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதான் உங்களுக்கு வேப்ப மரத்தையே காமிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ப முடியும்னா தேன் கூட நல்லா பாருங்கள், நல்லா அதில் கூர்ந்து பாருங்கள். அதில் தேன் கூடு கண்டிப்பாக மலை தேன் கூடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நம்ப முடியுதான். கரெக்டாக வேப்ப மரத்துக்கு கீழேருந்து மேலே வேறு உங்களுக்கு பதிவு போட்டுருக்கிறேன். அந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த ஈ வந்து கலையுது பாருங்கள், அப்படி ஒன்றா ஓடிட்டு இருக்கு பாருங்கள். அந்த ஈ வந்து ஒன்றா ஓடிட்டு இருக்கு. நானும் பார்த்துட்டு இருக்கேன், கண்ணெதிர பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய கூடு. ஈயப்பா என்ன பெருசாக இருக்குது, மலை தேன் இவ்வளோ பெரிய பெருசாக வச்சுருக்குது. பரவாயில்ல, அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தேன் கூடு, மலை தேன் கூடு எவ்வளோ பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா பார்த்துட்டிங்களா? சரி, நன்றி. நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் தேன் கூட பார்த்தீங்க, எல்லா கோயிலையும் பக்கத்தில் வந்து காமிச்சேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். விடைபெறுவது செல்வகுமார். நன்றி.